தமிழுக்கும் தாய்மானுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்க முகம் அளித்து வருகின்ற அனைத்து இனி உறவுகளுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களின் பின்பு பல வருடங்களின் பின்பு சொல்லலாம் நாங்கள் வந்து கதிர்காமத்துக்கு வந்திருக்கோம். கதிர்காமத்துக்கு வந்ததில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, மாணிக்கஹாங்கை ஆற்ற இடையில் பிளாக் பண்ணின மாதிரி 2 பக்க வாசலாலையும் இறங்கக்கூடிய மாதிரி அழகாக எனக்கு ஒரு துக்கம்மன் கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்குது. ஒரு உணர்ச்சி. சிங்கம் எல்லாம் தீர்த்த கேணியாக அதை காட்டியிருக்கிறார்கள். படி வழியால் வாங்கி ஆக்கள் தீர்த்தமாடலாம், குளிக்கலாம். நாங்கள் இப்போ காலை மட்டும் நினச்சி கொண்டிருக்கோம். முதல்ல வெறுங்காவனம்னு சொல்லி போட்டிருக்கிறதால பிள்ளைகள் பயப்படுகிறோம். கோயில் பூசை ஆரம்பமாயிட்டுது. இந்த சனிக்கிழமை நாட்களில் 9:30க்கும், ஏனைய நாட்களில் வந்து 10:30 மணிக்கு நடக்குமாம் காலை பூசை. நாங்கள் இப்போ கடவுளை தரிசனம் பண்ண போகலாம். நீங்களும் காணொளியினூடாக இறைவனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். செல்ல கதிர்காமம். நான் கதிர்காமம் போயிட்டு போவோம். இதில் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஆனால் சாப்பாடு கடைன்னு சொல்லி இல்லை பெருசாக. சோட்டிட்ஸில் அப்படி இப்படி இருக்குது தான். ஆனால் வாராக்கள் சைவ கடையிலே அதிலேயே சாப்பிட்டு கொள்வது. அன்றைய வரலாற்று கதைகள் எவ்வளவோ இருக்குது. யானையாக வந்த அண்ணனுக்குரிய கோவில் தான் செல்வ கதிர்காமம். செல்ல கதிர்காமத்தையும் நீங்கள் அடுத்த காணொளியில் நாங்கள் அந்த இடத்துக்கு போக பார்க்கலாம். அன்றைய புராண இதிகாச கதைகள் நீக்க நாங்கள் இன்றைய கதைகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்றைய நாட்களில் நாங்கள் நிற்கும் போது 1% விட குறைவான தமிழர்கள் என்று கூறும் அளவுக்குத்தான் சனக்கூட்டம் இருக்குது. அதுவும் வந்து எங்களுடைய சைவ சமய கடவுள் என்று கூறுறதை விட தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழர்கள் ஏன் வருவதில்லை என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சிங்களவர்கள் வந்து துட்டகைமுனுவின் கதை இருக்கிறதால அவனை அவர்கள் போற்றுறதாலையும் அவனால் கட்டப்பட்ட கோயில் என்று சொல்கிறதாலேயோ என்னமோ தெரியல. அதுக்கு முதலே கோயில் இருந்திருந்தும் பிறகுதான் அந்த புனருத்தாரண வேலை மாதிரி திரும்ப அவன் கீழே கட்டேக்கில் கட்டின கோயில் என்று சொல்கிறதாலேயோ என்னவோ தெரியாது, சிங்களவர்களின் கூட்டம் அலை மோதி கொண்டிருக்கும். அதை விட எங்கிட்ட மக்கள் வந்து கலை வந்து விட்டதுன்னு சொல்லி ஆடுவார்கள். அப்படி என்று சொல்லி இல்லாமல் இவர்கள் வந்து கண்ணகியை வணங்கும் பழக்கம் இருக்கிறதால 2 கைகள்லையும் சிலம்புகளை வைத்துக்கொண்டு தாங்கள் கண்ணகி போல தலையை விரித்துட்டு ஆடுவார்கள். என்ன ஒரு பழக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல் நாங்கள் இங்குள்ள தமிழ் கடவுளை மறந்து விட்டோம். காரணம் வந்து யுத்த காலத்தில் இந்த இடத்துக்கு போக இயலாது. காட்டு பகுதி மாதிரி இருந்த பிரதேசம் என்றதால் போக இயலாது. அதை விட அங்கால தொடர்ச்சியாக வாழ்கின்ற சிங்களவர்கள் இனவாத பயம் அதால் போகாதால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்குரிய பாடசாலைகளுக்கு கூட தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்கள் செல்லவில்லை. அதால் மாணவர்கள் அங்குள்ள தமிழ் மாணவர்கள் கூட சிங்கள மொழியில் பயின்றார்கள். அதனால் வந்து சிங்களம் பேசும் தமிழர்களாக வாழ்ந்து இன்றைக்கு 2வது 3வது சந்ததி மாறியதற்கு பின்னர் அவர்கள் முற்றுமுழுதான சிங்களவர்களாக இருக்கிறார்கள். சுற்று வர இருக்கக்கூடிய சூழலில் கடைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் அதே மாதிரியான ஆட்களாகத்தான் இருக்கும். அதனுடையால் எனக்கு இதை விட்டு ஒரு பயமும் வந்துச்சு இந்த சூழலை பார்க்கல. ஏனென்று சொல்லி சொன்னால், கட்டியம் கூரைக்குள்ள கூட கூறுவார்கள் நல்லூரில் ஒனேக பாகுவால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி. நல்லூர் வந்து காலத்தால் முந்தியது என்றாலும் அரசன் தன்னுடைய காலத்தில் ஏதோ நன்கொடைகளை வழங்கி மீண்டும் அந்த கோயிலை புதிதாக ஏதோ புனருத்தாரணம் செய்வதற்கு உதவி இருக்கின்றான். அதனால் போனாயிக பாகுவின் பெயர் கூறப்படுவதுண்டு. நல்ல காலம் நல்லூர் பிழைத்து கொண்டது. ஏனென்றால் முற்றுமுழுதாக தமிழ் பிரதேசத்தில் காணப்படுவதால். இல்லாவிட்டால் இந்த கதிர்காமம் மாதிரி அது கைகளை மீறி போயிருக்கும் என்றதைத்தான் நான் யோசித்து கொண்டேன். நீங்கள் வந்து கதிர்காம கந்தனை மறக்காதீங்க. அங்கே நிற்கல எனக்கு ஒரு துட்டகைமுனுவின் கதையும் கேட்டால் பிறகு இப்படி ஒரு எண்ணம் மனதில் தோன்றியது. என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாளன் ஒரு தமிழ் மன்னனுக்கு எதிரான போரில் வந்து துட்டகைமுனு சிங்களவனுக்கு முருகன் உதவினாரா என்று கூட அந்த மக்கள் அவ்வளவுக்கு கொட்டப்படுறது காரணம் அவர்கள் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுதல்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. நடந்து கொண்டிருக்கிறதால தான் நம்பிக்கையின் பேரில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கதிர்காம கந்தன் சிங்களவரின் பக்கம் சாய்ந்து விட்டாரா அல்லது நாங்கள் அதை விட்டு விட்டோமா என்ற கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ கூட சன்னதியிலிருந்து தலஜாத்திரையாக வருவார்கள். ஜாலக்காட்டினூடாக வந்து சேர்வார்கள். வந்து சேரும்போது பாதஜாத்திரையாக வந்து சேர்பவர்களுக்கு முருகன் வந்து மனித உருவிலேயே மனித வடிவிலேயே அருளாசி வழங்குவான் என்பதும் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. என்று கூட அங்கே இருந்து பாத யாத்திரையாக நாங்கள் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில்
எதற்காக நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும்போது அல்லது இங்கே ஊரில் நாட்டில் உள்ளவர்கள் கூட இந்த கதிர்காம கந்தனை எட்டி பார்த்து நீங்கள் உங்களுக்கும் உரிய இடமாக இதை ஆக்கி கொள்ளுங்கள் என்றுதான் நான் இதை பற்றி சொல்லலாம். ஒருகுணராட்சியத்தின் ஒரு பகுதியாக அமைந்த இப்பகுதி இயற்கை வனப்புமிக்க சூழலில் அமைந்துள்ளதின் ஆற்றின் இதமான தென்றல் காற்றிலும் மந்திகள் தாவும் பெரு பெரு மரங்களின் இடையேயும் இருக்கின்றது. அதைவிட ஆலய சூழலில் ஆலயத்துக்கு வரும் வழி நெடுகளும் பறந்து விரிந்து காணப்படுவது வேப்ப மரங்களே என்றால் வியப்பிற்கிடமில்லை. கொங்கு குட்டி இங்கால சரியான குரங்கு. நிறைய கடை தொகுதி இருக்கு. என்ன இங்க கட்டி இருக்கிறாங்களோ இந்த தூணுகள் எல்லாம். நாங்கள் வந்து இப்போ கொரோனா முடிஞ்சு 5 வருஷம் ஆகுதுண்டா. அதான் பாது இந்த கல்லெல்லாம் போட்டு கட்டி இருக்கிறாங்க. என்ன முந்தி ஃபுல்லாக மணல் இல்லை. எங்கட இருக்கவே தான் வர கூட இங்கே கதிரகாம தெய்யம் ஒன்று கொண்டு கதிராம கந்தனுக்கு நுழைவாயில் வந்து நுழைவாய் கட்ட போகிறாங்க போல இருக்க. என்ன தூணெல்லாம் காட்டி காட்டி வெட்டி இருக்குது. கேணியும் செய்திருக்கிறாங்களோ அப்போ என்ன முந்தி மாணிக்க அங்கே தவிர இருக்கிறேலையே நான் நினைக்கிறேன் அந்த ஆற்றுல இருந்த எடுத்து இங்கே செய்திருக்கிறாங்க. எஸ் புது கேணி ஒன்று. கேணி இருந்தால் ஈஸி என்ன ராங்கே குளிக்கிறது. ஆனால் முதல்ல வருவாண்டு போட்டிருக்கு. ஆற்றில் வாங்கி குளிப்பதை தவிர்க்கவுமா. கால் கழுவலாமா அங்கே கால் கழுவிட்டு போவோம். இதில் ஒரு செருப்பை கலட்டிட்டு பார்க்குறாங்களோ மட்டும் சொல்லுவாங்க. அந்த மூதையில் கலட்டுங்க. இது தீர்த்த காணி வந்து இருக்கு இல்லையா சூப்பராக இருக்கு. அடிவாடுங்க முந்தி இந்த மாணிக்க அங்கே எல்லாம் நேரடியாக குடிக்கணுமா ஆக்கள். இது இப்போ இந்த கங்கை தண்ணியை பிளாக் பண்ணி செய்திருக்கான். கவனம் பிள்ளைகள் தண்ணி ஓட்டம் கூடவே இருக்கு. ரங்க வேண்டாம் மண்டடி இருக்காங்க. ரங்க இல்லையா என்ன போகுது முதல்ல போகுதோ நல்ல புது கேணி சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி கருங்கல் படி எல்லாம் வச்சு முதலாவது படியில் வாங்கி தான் கழுவுறது. வா படி வளர்க்குமா நடுக தண்ணி நண்டு அடுத்தபடியும் இருக்காங்க. அதுக்கு ரங்கி கீழே இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கலாம். வந்து அகல் மண்ணுக்குள்ளாதே ஆற்றுக்கு போகிறது. ஆற்றை பிளாக் பண்ணி கட்டி இருக்கிறாங்க. தொடரார் போட்டிருக்காரு. முதல்ல இருக்க மன்ற இடத்துல முதல்ல இருக்கு. பார்த்துருக்காங்களோ என்ன முதலே பார்த்துருக்காங்களோ. வா நீங்களும் கால் கழுவுங்க. கால் கழுவி மாணிக்க அங்கே ஆற்றின இந்த கையை கையில் எடுத்து தலைக்கும் துளைச்சு கொள்ளுங்க. தச்சு தரப்படி நிறைய முழுவதுமாய் செய்கிறேன். உடுப்பு கொண்டு வந்து நீங்கள் போய் குளிக்க போகிறீங்களே பயமே நான் முதலைக்கு பயம். கோயிலை நோக்கி போவோம். இங்கே பாருங்க இவங்கட பெரிய தாமரத்தை இல்லை அதுக்கு பலதை அடுக்கி கொண்டு போகிறானப்பா. ஆனால் இவ்வளோ பெரிய தாட்டிலே சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய கொடுக்குறோன்னு சொல்லி அதில் போனாங்க. இந்த போதை முந்தி பாலத்தை தவிர மிச்ச இடம் மண்ணாக தான் இருந்தது. முழு இடத்தையும் கல் பதிச்சு வச்சிருக்கிறாங்க. இதான் அதிரவர் மாணிக்க ஹங்கையில் மூழ்கி சரவண பவ என்னும் நாமத்தை உச்சரித்திடுவோம் என்று அருணகிரிநாதர்கிட்ட திருப்புகள் ஒன்று இருக்குது. அந்த மாணிக்க கதிர்காமத்தை எழில்மிகு பிரதேசமாக மாற்றியிருக்கின்ற மாணிக்கம் விளைகின்ற மாணிக்க கங்கை நமுனுகுல மலையில் உற்பத்தியாகி வருகின்றது. இலங்கையின் 3வது நீளமான நதியாக கூறப்படும் இது 114 கிலோமீட்டர் நீளமுள்ளது. இந்த மாணிக்க கங்கை நீர்மட்டம் என்பது
இதில் அமைந்திருக்கின்ற பாலத்தின் மேல் பகுதி வரைக்கும் அதே உயரத்தில் இருக்கக்கூடிய செல்ல கதிர்காமத்தின் கோபுர பகுதி வரைக்குமே உயரக்கூடியது. அதிரவரு மாணிக்க கங்கைதனில் மூழ்கி நான் சிறு வயதில் படித்திருக்கின்றேன். அதன் மற்ற வரிகளை எத்தனையோ முறை தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை. அப்படியான மாணிக்க கங்கையில் குளித்து செல்வது மிகுந்த புண்ணியத்தை வழங்கும் என்பது இறையடியார்களது நம்பிக்கை. சுத்தவரை எல்லாம் இருக்குது. சிவனுக்கு, பிள்ளையாருக்கு, வள்ளிக்கு, பள்ளிவாசலும் இருக்கு. அதுபோல் இவங்க இதுக்குள்ள செய்த ஒரு வேலை பௌத்தாக்கள் தங்களுக்கு ஒரு விகாரையும் காட்டி இஸ்லாமிய பள்ளிவாசலும் காட்டி எல்லா அந்த சிவன் வழிபாதம்மா எல்லா மதத்துக்கு மீனத்துக்கு முறையாக வழிபாடு தரம்மா ஆக்கி விட்டது இருக்கலாம். இங்க இந்த பக்கத்தால பாருங்க வியூ. நீண்ட ஒரு தூரத்தை கடந்து தான் கதிர்காமக்கந்தன் நுழைவாயில் அடையாளம். எல்லாரும் சைவ சமய புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. அந்த நுழைவாயில நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, அச்சுதான் கதிர்காம நுழைவாயில் அடித்தபடி பார்த்துருப்பீங்க. முருகனின் மறுபெயர் அழகென்று கூறுவர். தமிழ் கடவுளான குறிஞ்சி நில தெய்வம் முருகனுக்கு சிவபூமி என்று திருமூலரால் வர்ணிக்கப்பட்ட இலங்கையில் கதிர்காமம் என்னும் மிகச் சிறப்புமிக்க ஆலயம் உண்டு. பல உண்மைகளை தன்னகத்தே பொதித்து காலத்தால் கணக்கிட முடியாத வரலாற்று சிறப்புமிக்கதே இவ் ஆலயம் ஆகும். இலங்கையின் வேல் வழிபாட்டு தலங்களுள் ஒன்றான இது கப்புராலைகளின் மூலம் வாய்கட்டி பூத்தல் என்னும் முறையில் பூஜிக்கப்பட்டு வருகின்றது. இன்றி ஆகம வாய்கட்டி பூஜை செய்யும் கப்புராலை வழிபாட்டு முறைக்குரியதே இக்கோயில் ஆகும். இதுபோன்ற கோயில்கள் இலங்கையில் மண்டூர், செல்வச்சன்னதி போன்ற இடங்களில் காணப்படுகின்றது. இவை யாவும் வேல் வழிபாட்டு தலங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செல்வ சந்நிதியில் மீன்பிடி சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு காட்சியளித்த முருகன் தமக்கு பூஜை செய்து அருளுமாறு கூறினார். அதற்கு அவர், நான் பிராமணன் அல்ல, எனக்கு மந்திரங்கள் ஆகமங்கள் தெரியாது என்று கூற, இங்கே உள்ள கதிர்காமம் கோயிலுக்கு அழைத்து வந்து அங்கே நடைபெறும் பூஜையை காண்பித்து, இதே போன்று வாய்கட்டி எனக்கும் பூஜை செய்து அருள்வாயாக என்று கூறினார் என்பது வரலாறு. குமரிக்கண்டம் நீரூழியில் அழிந்தபோது தமது மக்களை காக்க அவர்களை கடற்கரை ஓரமாக கொண்டு வந்த இறைவன் இவ்விடத்திலேயே குடியேறினார் என்பதும், பனங்காட்டை கொளுத்தி விவசாயத்தை உலகுக்கே அறிமுகம் செய்தார் என்பதும் வரலாற்று தகவல்கள். கதிர் என்பது நெற்கதிர், காமம் கமம் என்பது விவசாயம். நெற்கதிர் விவசாயத்தை மேற்கொண்ட பூமியே கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்றது என்று பொருள்படும். சூரனை கொள்வதற்காக படைவீடு அமைத்து எழுமலையில் அமர்ந்த முருகன் தனது போரின் வெற்றிக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தார். அந்த மூலலிங்கமே கதிர்காமம் எனப்படும் ஏழுமலையில் இன்றும் உள்ளது. அம்மலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுகின்றது. நான் எழுமலைக்கு செல்லும் காணொளியின் போது உங்களுக்கு எழுமலை தொடர்பான தகவல்களையும் அங்கு வீற்றிருக்கும் கடவுள் தொடர்பாகவும் எழுமலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுவது தொடர்பான விவரத்தையும் கூறுகின்றேன். கதிர்காமக்கந்தன் பெரிய கோயில். இதுக்குள்ள நாங்கள் இப்போ உள்ளுக்கு நுழைகின்றோம். ஓம் சரணோ என்று வழங்கிக் கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் வெள்ளமே இருக்குது. சனிக்கிழமை, மற்றது முடிவு தினம் வந்ததால் சில முட்டி போடாம நாமம்
வெளிச்சமா மற்ற பக்கத்துக்கு இழுத்து விடுறாங்க. ஓ ஏதோ ஒரு பக்கத்து பூசை கிடைச்ச பக்கத்து போகுது. ஓ அந்த பக்கத்தால் சுத்தம்மா. இங்கே வா. உள்ளுக்கு பூஜா பொருட்கள் கொடுக்கறதுக்காக தான் உள்ளுக்கு போகிறதே வழிய. அங்கே வந்து நீங்கள் ஒன்றும் கடவுளை பார்க்கலாது. ஓ கடவுளை பார்க்கலாது. கடவுளை பார்க்கல பூசை பொருள் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உள்ளுக்கு போகிறது. இங்கே பாருங்க அந்த இந்த உகந்த முருகனுக்கு இருந்த மாதிரி இன்னும் பந்தலன்னு சொல்லி சொல்றது காஞ்ச இலைகளால் மேலே குளிர்ச்சிக்காக போட்டுக்கொள்றது. அடுத்தது ஓ ரியல் ஃப்ளவர் என்ன அது உண்மையான பூ. அச்சா அது பொக்கே பூ இல்லை உண்மையான பூ. பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் புராணகிரி விகாரைய மேல நடவங்க சூடில்ல சுத்தவர மயில் மட்டும் வச்சுட்டாங்க. நல்ல காலம் புத்தர் சிலையை வைக்கிற அதுல. முருகனுக்கும் வல்லரசு மரத்துக்கும் ஒருவித சம்பந்தம் இல்லாமல் கதிரகாமம் முழுக்கலுமே வந்து வேப்ப மரம் இருக்கிற போதும் தலவிருட்சம் மாதிரி இவர்கள் இதுக்குள்ள வந்து வல்லரசு கிளையோண்ட வச்சு ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்த்துட்டாங்களா. ஆனால் வளவு முழுக்க வளவுக்கு வழியில் சுத்தவரை பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள்லாம் இருக்கும். சுற்றுச்சூழலில் சாதாரண கோயில்களுக்கு இருக்கிற மாதிரி பரிவார தெய்வங்களை நாங்கள் பார்க்கலாம். எத்தனை யானை நிற்குது இங்கே இதுலேயும் ஒரு யானை. பழம் கொடுக்கலாம். இங்கே பாருங்க இங்கே ஒரு யானை நிற்குது. குட்டி யானை குட்டியான வயிற்றுக்குள்ளே இருக்கு. அடி விடு அடி வச்சுருவாங்க எப்படி தின்னு வந்தோம் அட ஜாஸ்தி எடுத்தாச்சு. மூக்குள்ளே அடைச்சி போட்டு எடுத்து வச்சு फोटो रेडी அடிச்சு விட்டுதானே சட்டியா
අදස් කරගොල්ලා ඌ අංග වදිලා තියෙනවා நான் திருப்பி ஞான இது இது எறும்பு மாடு மனம் பார்த்தீங்கன்னா சின்ன இதுதான் பெருசு. நான் கண் மட்டும் பெருசு சங்கிலினா பெண்டன் போட்டுக்கோ வரும் சங்குல எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா இல்லை வேண்டாம் இது வளரக்கூடிய அளவு வளர்ந்துட்டு தந்த எதுக்கு என்னதான் பிடிச்ச பொட்டு வச்சிருக்கீங்க கிளாஸில் ஒரு வீடு அப்படி கிளாஸில் வீடு கிளாஸ் கிளாஸ் இன்று கிரிவிகாரை என்று அழைக்கப்பட்டு பௌத்தர்களால் கொண்டாடப்பட்டு பெரகரா எல்லாம் செய்யப்படும் இவ்விகாரை கதிர்காமம் கோயில் வளவிலேயே அமைந்து காணப்படுகின்றது. இவ்விகாரை அன்றைய காலத்தில் சூரனின் கோட்டையாக இருந்ததென்றும் இவ்விடத்திலேயே சூரசம்காரம் நிகழ்ந்ததென்பதும் ஐதீக கதைகளாக உள்ளன. சூரசம்காரம் இவ்விடத்தில் நிகழ்ந்ததென்று கூறினால் திருச்செந்தூரில் மாமரமாக மாறிய சூரன் மயிலாகவும் சேவலாகவும் பிரிந்தார் என்றும் திருச்செந்தூரில் வேல் கடலிலே கழுவிச் சென்றதென்று கூறும் தகவல்களும் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளன. உங்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் நீங்கள் அதை கருத்துகளாக இட்டுக்கொள்ளலாம். இது தவிர எல்லாளனுடன் பலமுறை போர் புரிந்தும் வெற்றியீட்டாத துட்டகைமுனு மலைக்கு சென்று முருகனிடம் வேண்டினார் என்றும் அந்த சமயத்தில் முருகன் வேண்டுகோளுக்கு முருகனிடம் வேண்டி சென்ற துட்டகைமுனு போரில் வெற்றியீட்டினார் என்றும் தனது வெற்றியை கொண்டாட மீண்டும் கோயிலுக்கு எழுமலை ஏறிச் சென்ற துட்டகைமுனு இறைவனிடம் பிரார்த்தித்து நான் தங்களுக்கு எதையாவது காணிக்கையாக அளிக்க வேண்டும் என்று கூற அடியவர்கள் எல்லோரும் எழுமலைக்கு வருவதற்கு சிரமப்படுகின்றார்கள். காட்டுப்பாதை இப்பொழுது செல்வது போன்ற இலகுவான முறை இருக்கவில்லை. முன்பு சிறுத்தைகள் எல்லாம் வழியில் அடித்து தூக்கும். ஆகவே நான் காட்டும் இடத்தில் நீ கோயிலை அமைப்பாயாக என்று கூறி அவர் வேல் எறிந்ததாகவும் வேலெறிந்த இடத்தில்தான் துட்டகைமுனு கோயிலை அமைத்தான் என்றும் அதையே நாம் எல்லாரும் சென்று வணங்கும் கீழே உள்ள கதிர்காமம் கோயில் என்பதும் மகாவம்சத்தில் குறிப்பிடப்படும் கதைகளாகும். சூரனின் பகை தீர்த்து தேவகுஞ்சிரியை மணந்து அழகன் முருகன் தன் காதல் நாயகி வள்ளி குறத்தியை மணம் புரிவதற்காக இவ்விடத்தில் உறைந்தார் என்பதும்
குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளிநாயகியை மணம் செய்தார் என்பதும் மேலதிக தகவலாக இங்கே கூறப்படுகின்றது. இன்று கூட இவ்விடத்தில் இருந்து வள்ளிகம என்று கூறப்படும் ஊருக்கு சில கிலோமீட்டர் தூரங்களிலேயே வள்ளி பிறந்த ஊர் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 7 மலைகளில் ஒன்றாக வள்ளிமலை விளங்குகின்றது. வள்ளி குளித்த நீர்ச்சுனையும் அம்பாள் வள்ளி வாழ்ந்த குகையொன்றும் இன்றும் இங்கே உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. வள்ளி குளித்த மலை என்பது இங்கு கதிர்காமத்தில் மட்டுமல்ல, உகந்தை மற்றும் திருகோணமலை பிரதேசம் மூதூருக்கு போகும்போது கூட இருக்கும். எல்லாமே பார்த்தால் கிழக்கு மாகாணத்தை அண்டிய பகுதிகளாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தை அண்டிய பகுதிகளாக இருப்பதால மலைவாழ் தெய்வமான குறிஞ்சி நிலத்தின் மீது பெருவிருப்பு கொண்ட முருகன் வெவ்வேறு மலைகளில் வள்ளியுடன் சென்று அமர்ந்திருக்கலாம் என்பது தகவல். இந்த குகை பகுதி வள்ளிமலை பகுதி அதுகள் சிறுத்தை வருகின்ற காரணத்தால் திருவிழா காலங்களில் போகல மட்டும் போகலாம். சன நெருக்கமான காலங்களில், மற்ற நாட்களில் என்றால் சிறுத்தை அடித்து தூக்கும், கரடி இருக்கக்கூடிய பயம் கூட உள்ளது. இங்கே இதுதான் போகுது பூசப்பொருள். முருகனின் நாய்கள் ஆகிய தெய்வானை அம்மன், வள்ளியம்மன் அதெல்லாம் சன்னிதானத்தில் கதிர்காமம் தெய்வானை அம்மன் தேவஸ்தானத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஆனால் அவர் வள்ளியை மனம் புரிந்த இடம்தான் இது. புறத்தியாகிய வள்ளியை இந்த கதிர்காமத்தில் தான் மனம் முடித்தார். இது தெய்வானை அம்மனுக்கான கோயில். அது சூரனை வதைத்ததுக்காக அவருக்கு கிடைத்த பரிசாக கூறப்படுகின்றது. இதுதான் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய தெய்வானை அம்மன் தான் இன்னும் தமிழ் மனம் கமலை இருக்கிறா போல இருக்கு. பழனி மலை ஆண்டி இது இந்த கதிர்காம வளாகத்தில் உள்ள பிள்ளையாருக்கான கோயில், ஸ்ரீ ஞான கணபதி கோயில். கதிர்காமத்துக்கு ஒரு அருங்காட்சியகம் வேற இருக்கு, பார்ப்போமா? ஒரு நாளும் பார்க்கல. இல்லை இல்லை, இது 4வது தரம். கதிர்காமத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை நாங்கள் பார்ப்போம். நீங்களும் வார நேரங்களில் பாருங்கள் காட்சியகத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு. நாங்கள் இப்போ கதிர்காம அருங்காட்சியகத்தை பார்த்து முடித்தோம். இதுக்குள்ள சில பல விடயங்கள், நாகர்கள் தொடர்பான கதைகள், அபலோஜித போதிசத்துவர் என்று சொல்லப்படுகின்ற உருவம் தெரியாத தலையிலையும் நாகம் கையிலையும் நாகம் சுத்தப்பட்ட வித்தியாசமான சிலை போன்றதுகளெல்லாம் இருக்குது. நீங்கள் வார நேரம் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். மியூசியத்துக்கு உள்ளதுகள் எடுக்க இயலாது. நாங்கள் அடுத்ததாக இங்கே உள்ள கோயில்களை தரிசித்து கொண்டு போவோம். நாலாம் போனேக பாகுவ நல்லூர் கொண்டாந்து சரியின மாதிரி எங்கள் எல்லாராலையும் கெட்டவன் என்று சொல்லப்படுற துட்டகமுனு தான் கடைசியாக கதிர்காம கோயில் கட்டினான்னு ஒரு கதையை ஏற்றி போட்டான். அதில் வச்சு ஒரு கிளிப் ஒன்று காட்டினாங்க. எங்களுக்கு முழுக்க முழுக்க போய் கிளிப். இங்கே வந்தால் பாருங்கள், இது பாலமுருகன் ஆலயம் அதாவது
இளம் முருகன் சிறுவனாக முருகன் இருந்த ஆலயம் ஒன்று இருக்கு இதில். ஓ ஏதோ சிலையை காட்டுவாங்களா சுற்றலாம் ஐயர் வாழி. வாங்க வாங்க. நீண்ட ஒரு பரம்பரை வரலாற்றையும் பாரம்பரிய வரலாற்றை பின்னணியை கொண்ட இந்த கதிர்காம கோயில் கருங்காட்சியகத்தில் வச்சு பொய்யான கதைகள் எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று செய்திருக்கிறாங்க. நான் முற்றுமுழுதான விளக்கத்தோடு இந்த வீடியோ உங்களுக்கு செய்வேன். காணொளி நீங்கள் இங்கே நயனாதீவு நாகபூஷணி அம்மனை பார்த்த மாதிரி இதிலையும் வந்து முழுமையான வரலாற்றை தெரிந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேல் வழிபாட்டு தலங்களில் பிரதான கோயிலாக இருக்கின்ற இந்த கோயில் முருகனால் வந்து குமரிக்கண்டத்தின் நீரில் மூழ்கின அந்த சந்தர்ப்பத்தில் மக்களோட ஒரு பாரிய இடப்பெயர்வை மேற்கொண்டதாகவும் அந்த நேரத்தில் இங்கே வந்த ஆக்களுக்கு பனங்காட்டை கொளுத்தி அவர் விவசாயத்தை ஆரம்பித்ததாகவும் வள்ளியம்மனை திருமணம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்ற இடம். வள்ளியம்மன் வேடுவர் குலப்பெண் பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்தார். அது என்னென்ன அந்த குலத்தில் இருந்து மாறி இப்போ சிங்களத்துக்கு முற்றுமுழுதாக வந்துச்சோ தெரியாது. ஆனால் கப்புராலை வழிபாட்டு முறை, கப்புராலைன்னா மந்திரம் கூறாமல் வாய்கட்டி பூசை செய்கிற கோயில் வந்திருந்தீங்கன்னா தெரியும் அநேகமான ஆக்களுக்கு. முற்றுமுழுதாக சிங்களவர்களின் கைகளுக்கு மாறிவிட்ட நிலையில் நாங்களும் எங்களுக்கு பங்கிருக்கு என்று சொல்லி வந்து கும்பிட்டு கொண்டு சொல்லி போகலாம். அதே நேரம் இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலவும் இருக்குது. அல் கதிர் என்ற பெயரால் முருகன் அழைக்கப்பட்டு அவைகள் வழிபடுறது. இங்கே கொடியேற்றம் நடக்கிற அதே நாளில் வந்து அவர்களும் இஸ்லாமியர்களும் தங்களுடைய கொடியை அந்த இஸ்லாமிய பள்ளிவாசலில் ஏற்றுவார்கள். இது வந்து சிவனொளி பாதம் ஸ்ரீபாத என்றும் அல்லது ஆதாமின் சுவடுகள் அல்லாவின் பாத சுவடுகள் என்று சொல்கிறேன். நாங்கள் சிவனொளி பாதத்தை வணங்குற மாதிரி நாங்கள் கதிர்காம கந்தன் என்று கொண்டாடுற இந்த இடம் வந்து எல்லோருடைய பொது மத வழிபாட்டு தலமாக இப்போ இருக்குது. வாங்க நாங்கள் இப்படியே போய்கொண்டு இஸ்லாமிய பள்ளிவாசலையும் பார்த்துக்கொண்டு செல்வோம். இது வந்து முருகன் வந்து மாம்பழத்துக்கு தோல்வியுற்று உலகத்தை சுற்றி வந்து பழனி ஆண்டவராக போன பழனி மலை முருகனை நினைவூட்டும் கோயில். எல்லாமே வந்து மூடப்பட்ட நிலையில் திரைச்சீலை போட்டு தான் இருக்குது. இங்கே வந்து டிங்டாங் அண்ட எல்லா இடத்துலையும் திரைச்சீலைக்கு தான் பூசை செய்கிறாங்க. உள்ளுக்கு என்ன வச்சிருக்கிறேன்டே தெரியாமல் எல்லா இடத்துலையும் வள்ளி தெய்வானியோட ஆறுமுக கடவுளாக இருக்கிற ஒரே திரைச்சீலை போடப்பட்டு இருக்குது. திணைப்புலம் காத்த வள்ளியை கிழ உருவில் வந்து முருகன் தன்னை மணந்து கொள்ளுமாறு கூறினார் என்றும், இல்லை தாங்கள் வயோதிபர், நான் மணக்க மாட்டேன் என்று கூற, அண்ணா என்று கூறி தனது அண்ணனாகிய பிள்ளையாரை அழைத்தபோது அவர் யானை உருவில் வந்ததால் பயந்த வள்ளி கிழ உருவில் இருந்த முருகனை கட்டி அணைத்தாள் என்றும், அதன் பிறகு முருகன் தனது திருவுரு காட்டி மனம் புரிந்து அருளினார் என்பதும் புராண இதிகாச தகவல்களாக உள்ளன. இதனை நினைவு கொள்ளும் விதமாகவே தேனும் தினைமாவும் இன்றும் பிரசாதமாக திருவிழா காலங்களில் வழங்கப்பட்டு வருவது திருவிழா காலங்களில் சென்றிருப்போருக்கு தெரிந்திருக்கும். அதே போன்று வேடுவர்களும் பூஜையில் கலந்து கொள்வார்கள். என்ன சொல்வது, மேலே ஆடையின்றி கீழே வேட்டி போன்ற ஒன்றை தரித்து கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் மகியங்கனி வீடர்கள் கூட கீழே சரம் கட்ட தொடங்கிவிட்டார்கள். மர உரி, அடுத்தது வேறு விலங்குகளின் ஆடைகள் போர்ப்பது என்பது இல்லை. வேடர்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் பெண் கொடுத்தவர்கள் என்ற வகையில். நீங்கள் முன்னேஸ்வரம் போனீங்கன்னா தெரியும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலில் கோழி முட்டை அப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சூனியங்கள் செய்வாங்க. அதே மாதிரி மோதிர காளி கோயில்லையும் சிங்களாக்கள் சூனியம் செய்கிறதுக்காக வாரது கூட. இது வந்து காளியம்மன் கோயில். காளியை அப்படி ஒரு சின்ன மகாவியல் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தட்டாக கொண்டு வந்தது காணாமல் இங்கே கொண்டு வராங்க. இது வேறு எங்கேயோ சொல்லுவாங்க, எண்ணெய் வாக்க திருப்பி எடுத்து எண்ணெயை கொண்டு வந்து விற்பாங்களேன்னு. அதே மாதிரி கொண்டு வர பழத்தட்டை உடனே பிற்பக்கத்தால் பழக்கடைக்கே போகுது. நானே கண்டேன். பெரிய பெரிய பழத்தட்டை வேண்டி கொண்டு வருவாங்க. வார ஆக்கள் எல்லாம் பழம் வாங்கி கொடுக்குறதுக்கு உண்மையில் பழம் காணாது, கிடக்கிறதே ரிட்டர்னில் போய் திருப்பி வருகுது. இதில் இருக்கக்கூடிய காளி கோயில். இது வந்து ஒரு இது என்னப்பா கொடித்தம்பம்மா ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இங்கே அதுதான் பள்ளி வாசல். வாப்பா, முஸ்லீம் ஆக்களும் வந்திருக்கிறாங்க. சிங்கள ஆக்கள் அளவுக்கு இல்லை, ஒரு 2 குடும்பங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாங்க நாங்கள் அல் கதிரையும் பார்த்து கொண்டு போவோம் என்ன செய்கிறாருன்னு.
நாங்கள் வளமையாக வந்துட்டு நேரம் முருகனிட மட்டும் போயிட்டு போடுறோம் நாங்களே. விஹார பள்ளி வாசல் ஒன்றும் பார்க்குறேல, சர்ச் மட்டும் தான் கட்டையில் போல இருக்கு இதுக்குள்ள. இது வந்து பல்லின மத கோயிலாக இடக்காலத்தில் மாற்றம் பெற்றதென்றாலும் இஸ்லாமிய கோயில் ஒன்று நாங்கள் இதுக்குள்ள பார்க்கலாம். மசூதி அது வந்து அந்த காலத்தில் இருந்தே இலங்கை முஸ்லீம்கள் அவ்வளவு வணங்காவிட்டாலும் இந்திய முஸ்லீம்கள் யாத்ரீகர்களாக வருவார்களாம். இங்கே வந்து கோயிலில் கொடியேறுற காலத்தில், கோயில் கொடியேறுற காலத்தில் அவர்களும் இங்கே தாங்கியிருந்து கொடியேற்றி செல்வார்கள் என்ற தகவலை நான் இங்கே வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதில் ஏதோ ஒன்று கொண்டு இருக்கோம், ஹீலிங் ஸ்டான். வாட் இஸ் ஹீலிங் ஸ்டான்? மௌலவியார்கள் யாராவது இங்கே இதில் தான் கொடியேற்றுறது போல் வடமேலை இவங்க கதிர்காமம் கொடியேறேக்கில் கொடியேற்ற இடம். எல்லா மதமும் வரலாம்ன்றதால வரக்கூடியதாக இருக்குது. இதுலேயே 2-3 வச்சிருக்கிறாங்க. காரியாலயம், இதுதான் மாஸ்க். இது அதில் ஆஃபீஸ். ஈலான் மாஸ்க். அது மாஸ்க், இது ஈலான் மாஸ்க். வள்ளியம்மன் தேவாலயம் இப்பொழுது பூஜை நடந்து கொண்டிருக்குது. சனி ஒரு விசேட நாள். அந்த சனிக்கிழமையில மாணிக்ககங்கை ஆற்றில் இருந்து நீர் மண்டு கொண்டு வந்து பூஜை செய்வார்களாம். தற்போது தலவிருச்சம் மாதிரி இருக்கின்ற அரச மரத்துக்கு. அதால தான் இன்றைக்கு சிங்களவர்களின் கூட்டம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து வள்ளியம்மன் கோயிலில் பூஜை ஆகிக்கொண்டிருக்கிறது. சென்று பார்க்கலாம். புளிய மரத்துலேயும் ஏதோ ஒரு கடவுளை அடிச்சு கிடக்கு. காளி மூலி ஸ்ரீவள்ளி வள்ளியத்தை நாங்கள் ரிவர்ஸில் பார்த்து கொண்டு வரோம். உள்ளுக்கு பாலத்தை அண்மிச்சு உள்ளுக்கு வரைக்கில் தீர்த்தக்கரை முடிஞ்ச உடனே வரக்கூடியது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவனார். வாங்க சிவனாரை கடைசியாக தரிசிக்கிறோம். எல்லாம் திரைக்கு பின்னால் இவங்க செய்தி எழுதின மாதிரி இந்த கோயில்களில் திரைச்சீலை எடுத்து பூசை செய்கிறீர்கள். உள்ளுக்கே பூசி போட்டு. உண்மை என்னவென்று சொன்னால் வெற்றிடங்கள் எப்போதும் நிரப்பப்படும். எனவே எமது வரலாறு, தொல்லியல், பண்பாடு, சமய விழுமியங்களை கட்டி காக்கிறது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். இந்த விழுமியங்களை நாங்கள் கட்டிக்காத்து அடுத்த சந்ததிக்கு அதை சிதைவடையாமல் கையில் ஒப்புவித்தோமாக இருந்தால்தான் அடுத்த சந்ததி இதை வந்து பேணி பாதுகாப்பார்கள். இல்லாவிட்டால் தெரியாத விடயமாகவே ஆகிவிடும். இங்கே காவடி கூட தலைமுடிக்கெல்லாம் கலராக டை பண்ணினபடி ஷர்ட், ஜீன்ஸ் அதோட நின்று அதை விட லேடிஸும் குத்தாட்டம் போடுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்னத்தை கொண்டு வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்கூல்கள் வந்து பிக் மச் வரைக்க பேண்டு சொல்லி பேண்டும் ரம்பெட்டும் எல்லாம் வாசித்து ஆடிக்கொண்டு போவாங்க. அதே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காவடி என்பதே மாறிவிட்டது.
ஆனால் அங்கே தமிழர்கள் ஒருவரும் காவடி எடுப்பதாக தெரியவில்லை. சிங்களவர்கள் தான் குத்தாட்டம் போட்டு காவடியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்கள் வந்து ஊரில் எவ்வளவு தூரம் காவடியை வெறித்தனமாக எடுப்பீர்கள் என்றதை நான் நல்லூர், சன்னதி எல்லா கோயில்களையும் கண்டிருக்கேன். அதை விட துர்க்கம்மன் மாதிரி, அடுத்தது விஷ்ணு கோயில், வல்வடித்துறையில் உள்ள விஷ்ணு கோயில், எல்லா கோயிலையுமே கண்டிருக்கேன். நீங்கள் வந்து இங்கேயும் வந்து காவடி எடுத்து, காவடி உண்மையான காவடி என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள் என்று சொல்லி உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். நான் தான் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மண்டபம் காணேன். எல்லாருமே கீழே இருத்தி தான் கொடுப்பாங்க. சும்மா அல்லம்பல் சிலம்பல எல்லாரும் சாப்பிட்றதுகளை முழக்கி கொண்டு தான் போவாங்க. மிகச்சிறந்த ஒரு அன்னதான மண்டபத்தை கண்டேன்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் எல்லாருக்குமே சைவ கடையில் இருக்கிற மாதிரி சில்வர் வாங்கு மேசை எல்லாம் போட்டு செல்ஃப் சர்வீஸ் மாதிரி நின்று கொடுக்குறாங்க. சனம் கடகரன்னு சாப்பிட்டுட்டு அதில் எக்கச்சக்கமாக டெப் இருக்குது. அதில் கையையும் கழுவி போட்டு அடுத்தது பிளேட்டையும் கழுவி வச்சுட்டு போகணும். இருக்கிற பகுதியில் தெய்வானை அம்மனுக்கு மண்டபம் இப்படி ஒரு சிறப்பான அன்னதான மண்டபம் ஒன்று இருக்குது. நீங்கள் விரும்பினா அன்னதான உண்டியல்னு சொல்ல போகிற உண்டியலில் வந்து பணத்தை இட்டு செல்லலாம். மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, எல்லா நாளுமே இருக்குது சாப்பாடு. வார நேரங்களில், கதிர்காமம் வார நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல சாப்பிட்டு கொள்ளலாம். அன்னதான மண்டபத்தை விட்டு வெளியேறேன். உங்களுக்கு அதில் பார்க்க தெரிஞ்சிருக்கும். டைல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்த ஸ்டூல், மேசு, வாங்கு எல்லாமே அடித்து மிகச்சிறப்பான ஒரு மண்டபம். சந்தோஷமாக இருக்குது. தெய்வானை அம்மன் மண்டபம். எங்களின் கதிர்காமம் வார நேரம் இந்த மண்டபத்தில் இளைப்பாறி போகக்கூடியதாக இருக்குது. கதிர்காமக்கந்தன் கோயிலை நீங்கள் பல்வேறுபட்ட கோணத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிறிய சிறிய கோயில்களையும் நாங்கள் காட்டியிருப்போம். அதை விட கதிரையும் பார்த்துருப்போம். கடைசியாக அன்னதான மண்டபத்தில் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ சில கதிர்காமமும் மேலுமலையானட்டையும் போகலாம்னு சொல்லியிருக்கேன். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் அடுத்த காணொலியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காமம், ஏழுமலையான் கோயில் அதுகளையும் தரிசனம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு எங்களுடைய பயணம் முற்றுமுழுதான ஒரு தல ஜாத்திரையாக இருக்கும். நன்றி. இருக்கிற அந்த புள்ளியில இருந்து இலங்கையில் இந்த கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை அமைந்திருக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு இடைப்பட்ட புள்ளியில் தான் இந்த கதிர்காமமும் அமைந்துள்ளதால் அது வந்து அந்த மலைகளுக்கு நிகரானதென்றும், அடுத்தது சுவாமியை, சிவனை பூஜித்த இடமாகவும் கூறப்படுகின்றது. இதைவிட பல சுவையான தகவல்களோடு எதற்காக இங்கு திரைச்சீலை விலத்தப்படுவதில்லை, அங்கே எழுமலையில் இருப்பது யார், மூடப்பட்ட திரையின் பின்னால், இங்கே உள்ள கதிர்காமத்தில் இருப்பது யார், மூடப்பட்ட திரையின் பின்னால் என்றும் இதைவிட நிறைய பல சுவையான தகவல்களோடையும் உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.